உலகம் முழுவதும் உள்ள சண்டை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். அலோவேரா என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது சோற்று கற்றாழை. சோற்று கற்றாழை என்ற சொல்லிலேயே சோறாகும் கற்றாழை. நமக்கு உணவு போல உணவுக்கு பதிலாக கூட அதை உண்டுவிட்டு பல மாதங்கள் உயிரோடு இருக்கலாம் என்கின்ற வகையிலே அத்துணை சத்துக்களையும் உள்ளடக்கியது சோற்று கற்றாழை. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்று. இந்த சோற்று கற்றாழையினுடைய தோலை நீக்கிவிட்டு உட்புற விழுதை வெயிலிலே உலர்த்தி அதை பொடித்து வைத்து கொண்டு அன்றாடம் 3 கிராம் அளவுக்கு பாலோடோ அல்லது தேனோடோ 2 வேளை அந்தி சந்தி என்று 2 வேளை உள்ளுக்கு பருகி வருகின்ற பொழுது உள் உறுப்புகளிலே இருக்கின்ற ரணங்கள், புண்கள் அத்துணையும் ஆற்றக்கூடிய வல்லமை உடையது. அதோடு கூட புற்று எங்கும் வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு புற்று நீக்கியாகவும் இந்த சோற்று கற்றாழையினுடைய சூரணம் பயன் தருகிறது. சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற புண்கள், ஆசன வாயை பற்றிய புண்கள், இவற்றையெல்லாம் போக்கி உடலுக்கு குளிர்ச்சியையும் பலத்தையும் தர வல்லது சோற்று கற்றாழை சூரணம் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, அசாடிரச்சா இண்டிகா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது நீம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வேம்பு, வேப்பம் என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. இந்த வேப்பம் கொட்டை உள்ளிருக்கின்ற கொட்டை தோல் நீக்கிவிட்டு பருப்புகளை மட்டும் நாம் சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். இதனோடு சிசிஜியம் குமினி என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நாவல். இந்த நாவல் கொட்டைகளையும் மேல் தோலை நீக்கிவிட்டு உள்ளே இருக்கின்ற பருப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வேப்பங்கொட்டை அதனோடு சம அளவுக்கு நாவல் கொட்டை இரண்டையும் ஒரு சேர இடித்து பொடித்து சலித்து வைத்து கொண்டு அரை தேக்கரண்டி அந்தி சந்தி என்று 2 வேளை சுடுநீரோடோ தேனோடோ பருகி வருகின்ற நிலையிலே நீரிழிவு என்று சொல்லுகின்ற மது மேகம், சர்க்கரை நோய், சிறுநீரிலே சர்க்கரை கலந்து வெளியாவது, இதனாலே உடல் பலகீனம் அடைவது, குருதியிலே சர்க்கரை மிகுதியாவது, இப்படிப்பட்ட நிலையிலே இந்த வேப்பங்கொட்டையும் நாவல் கொட்டையும் சேர்ந்து ஒரு சர்க்கரை நோயை தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குவது மட்டுமல்லாமல் ஆன்டிஹெல்மின்டிக் என்கின்ற வகையிலே குடற்புழுக்கள் எதுவாக இருந்தாலும் அதை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஒரு நோய் வாராமல் தடுக்கக்கூடிய இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை இந்த வேப்பங்கொட்டையும் நாவல் கொட்டையும் சேர்ந்த சூரணம் தரும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். சாலை ஓரங்களிலே சிறு மரமாக கொத்து கொத்தாக மஞ்சள் நிற பூக்களை பெற்றிருப்பது கேஷியா அல்லாட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ரிங்வார்ம் கேஷியா என்று கூட இதற்கு பெயர். அதாவது தோல் நோயான இந்த தாமரை, படர் தாமரை என்கின்ற தோல் நோயை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இது சீமை அகத்தி என்கின்ற பெயராலே தமிழிலே சுட்டப்பெறுகிறது. இதனுடைய கீரைகள் அகத்திக்கீரையைப் போல அதே உருவத்தோடு பெரிய கீரையை பெற்றிருப்பதனாலே சீமை அகத்தி என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. இதிலே ஆந்த்ரோகினான் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை வேதிப்பொருள் இருக்கின்றது. இந்த இலைகளை நாம் சாராக எடுத்து பருகுகின்ற பொழுது இந்த ஆந்த்ரோகினான் ஒரு லாக்ஸேட்டிவ் கத்தட்டிக் என்கின்ற வகையிலே மலச்சிக்கலை போக்கி
வயிற்று கழிச்சலை உண்டாக்கி உள்ளிருக்கின்ற புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஆன்டி பாரசிட்டிக் என்கின்ற வகையிலே இது பயன் தருகிறது. புறமருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது கேண்டிடா அல்பிகன்ஸ் என்று சொல்லக்கூடிய கிருமிகளை ஒழிப்பதிலே முதன்மையாக இது விளங்குகிறது. ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இது பெற்றிருக்கிறது. பூச்சிக்கொல்லியாக, புழுக்கொல்லியாக இது தைல பதத்திலே நாம் எண்ணெயோடு காய்ச்சி தடவுகின்ற பொழுது இது தலை பொடுகு, தலையிலே ஏற்படுகின்ற அரிப்பு இவற்றையெல்லாம் போக்குவதாக விளங்குகிறது. இந்த கேஷியா அலாட்டா என்று சொல்லக்கூடிய சீமை அகத்தி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு வண்டு கொல்லின்னு சொல்லக்கூடிய சீமை அகத்தி செடியோட மருத்துவ குணங்கள் என்ன, சீமை அகத்தி செடியின் பாகங்களை எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். சீமை அகத்தி செடியோட பூக்கள் பார்த்தோம்னா நல்லா மஞ்சள் நிறத்துல இந்த மாதிரி கோன் வடிவத்துல இருக்கும். இந்த பூக்களை நம்ம கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்தா, உள் மருந்தாவும், அதே போல தோல் நோய்களுக்கான புற மருந்தாவும் பயன்படுத்தலாம். இந்த சீமை அகத்தி செடியோட இலைகள், இந்த இலை சாறை நம்ம வயிற்றில் உள்ள புழுக்களை அகற்றக்கூடிய மருந்தா பயன்படுத்தலாம். இந்த சீமை அகத்தி இலைகளை நல்லா அரைச்சி பிழிஞ்சி சாறு எடுத்து ஒரு 10 சொட்டு அந்த சாரோட விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டு அதில் 2 சிட்டிகை அளவு கருஞ்சீரக பொடி, 2 சிட்டிகை அளவு காட்டுச்சீரக பொடி இவற்றை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வாரம் ஒரு முறை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வயிற்றில் உள்ள புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் அந்த புழுக்கள்னால ஏற்படக்கூடிய தோல் நோய்களை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். இப்போ நாம சீமை அகத்தி பூக்களை பயன்படுத்தி தோல் நோய்களுக்கான ஒரு மேல் பூச்சி தைலம் தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் சீமை அகத்தி பூக்கள், தேங்காய் எண்ணெய், எலுமிச்சம்பழச்சாறு, கொஞ்சமாக எலுமிச்சம்பழச்சாறு எடுத்துக்கலாம். சாறு 5 to 10 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 25 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு இதோட நம்ம சீமை அகத்தி பூக்கள் சேர்க்க போகிறோம். சீமை அகத்தி பூக்களை இதோட சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெயோட எலுமிச்சம்பழச்சாறு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட நம்ம சீமை அகத்தி பூக்களும் சேர்க்குறோம். நம்ம சீமை அகத்தி பூக்களை உள்மருந்தாக பயன்படுத்தும் பொழுது ஒரு 5-6 பூக்கள், ஒரு கொத்தா இல்லாமல் இந்த மாதிரி தனித்தனி பூக்களாக 5-6 பூக்கள் சேர்த்து தண்ணியில் இட்டு சீரகம் சேர்த்து கொதிக்க வச்சு குடிக்கும்போது கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்தாக செயல்படும். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இதோட இந்த பூக்களை சேர்த்து பொரிச்சிடலாம். இந்த பூக்களில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய எச்சில் தழும்புக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். அதே போல் ரேஷஸ், அவர்களுக்கு டயப்பர் யூஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய ரேஷஸ்க்கும் இதை நம்ம மேல் பூச்சி மருந்தாக பயன்படுத்தலாம். அது தவிர படர்தாமரைக்கு இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்பொழுது படர்தாமரை ஸ்ப்ரெட் ஆகிறது கண்ட்ரோல் ஆகும். அதனால் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இச்சிங் கண்ட்ரோல் ஆகும். சேற்றுப்புண்ணு ஏற்படும் பொழுது நம்ம சேற்றுப்புண்ணுக்கு இதை பயன்படுத்திட்டு வரலாம். அதே போல் அழுக்கு தேமல்னு சொல்லக்கூடிய தேமலுக்கும், வெண்தேமலுக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்திட்டு வரலாம். இந்த பூக்களில் நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் நம்ம சிறு தீயில வச்சு காய்ச்சணும். இதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இந்த பூக்கள் கொஞ்சம் வெடிக்கும். அதனால் தள்ளி நின்று நல்லா சிறு தீயில வச்சு காய்ச்சணும். இந்த மஞ்சள் நிறம் மாறி அந்த பூக்கள் ப்ரௌன் ஆகும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தொடை இடுக்குகளில் ஏற்படக்கூடிய நமைச்சல், படை போன்ற பிரச்சனைக்கும், பெண்களுக்கு மார்பு பகுதியில் ஏற்படக்கூடிய நமைச்சல், படை போன்ற பிரச்சனைக்கு இதை மேல் பூச்சா பயன்படுத்தலாம். நகங்களில் ஏற்படக்கூடிய சொத்தைக்கும் இது நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த சொத்தை மற்ற நகங்களுக்கு பரவாமல் தடுக்கும். புதிய நகமும் நமக்கு ரெகுலராக யூஸ் பண்ணும்பொழுது வளர ஆரம்பிக்கும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. சீமை அகத்தி பூ தைலத்தை நாம் இப்போ வடிகட்டிடலாம். மழைக்காலமாக இருந்தால் நம்ம இந்த முறையில் தயார் பண்ணலாம். இதே வெயில் காலங்களில் நம்ம டைரெக்டாகவே தேங்காய் எண்ணெயில் இந்த பூக்களை, சீமை அகத்தி பூக்களை நல்லா நனைச்சி வச்சுட்டு அதை வெயிலில் வச்சு எடுக்கணும். ஒரு வாரத்துக்கு வச்சு எடுக்கும்பொழுது அந்த பூக்களில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே அதில் இறங்கி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிட்டு அந்த தேங்காய் எண்ணெயை மட்டும் மேல் பூச்சா பயன்படுத்திட்டு வரும்பொழுது படர்தாமரை, சொறி, சிரங்கு இது எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணலாம். சீமை அகத்தி பூக்கள், தேங்காய் எண்ணெய் மற்றும் எலுமிச்சம்பழச்சாறு சேர்ந்த இந்த தைலத்தை மேல் பூச்சா நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அழுக்கு தேமல், அது மட்டும் இல்லாமல் எச்சில் தேமல் இது எல்லாமே சரியாகும். பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய படர்தாமரை, சொறி, சிரங்கு போன்ற பிரச்சனைகளுக்கும்
நக சொத்தைக்கும் கால் விரல் இடுக்குகளில் ஏற்படக்கூடிய சேற்று புண்ணுக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். அன்பான நேயர்களே, கேஷியா அலாட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ரிங்வாம் கேஷியா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வண்டுக்கொல்லி சீமை அகத்தி என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது. இதனுடைய பூக்கள் மஞ்சள் நிற பூக்கள் ஆவாரம் பூக்களைப் போலவே மருத்துவ குணங்களை உள்ளடக்கியதாக விளங்குகிறது. ஆவாரம் பூக்கள் சர்க்கரை நோயை தணிக்கக்கூடியது என்று நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த ஆவாரம் பூக்களைப் போலவே இந்த வண்டுக்கொல்லி பூக்களையும் நாம் தீநீராக வைத்து பருகுவதனாலே சர்க்கரை நோயை மட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடியதாக விளங்குகிறது. சிறுநீரிலே வருகின்ற சர்க்கரையை குறைக்கிறது, குருதியிலே சேருகின்ற சர்க்கரையை குறைக்கிறது. இது ஒரு ஆன்டி பாரசிட்டிக் என்கின்ற வகையிலே ஒட்டுண்ணிகளை போக்கக்கூடிய ஒன்றாக இருந்து புறமருந்தாகவும் அகமருந்தாகவும் இது பயன் தருகிறது. ஆன்டிபாக்டீரியல் என்கின்ற வகையிலே கேண்டிடா அல்பிகன்ஸ் என்று சொல்லுகின்ற பாக்டீரியாஸ், அதனாலே ஏற்படுகின்ற வெள்ளை போக்கு, அதனாலே ஏற்படுகின்ற அரிப்பு, இவற்றை போக்குகின்ற உள்மருந்தாகவும் இந்த பூக்களை தீநீராக உள்ளுக்கு பருகிவிட்டு இந்த பூக்களை நீரிலிட்டு காய வைத்து ஆற வைத்து அதனாலே பிறப்பு உறுப்புகளை கழுவி வருவதனாலே வெள்ளைப்போக்கு என்பது விட்டு போகிறது. அதனாலே வந்த நமைச்சல் என்பது இல்லாமல் போகிறது. இந்த வண்டுக்கொல்லியினுடைய இலை சாற்றோடு எலுமிச்சை சாறு கலந்து புறமருந்தாக பூசுகின்ற பொழுது த ப்ரூரிட்டஸ் என்று சொல்லக்கூடிய அரிப்பு, த ரிங்வாம் என்று சொல்லக்கூடிய படர் தாமரை, தேமல் இவற்றையெல்லாம் போக்குகின்ற அருமருந்தாக விளங்கி தோலை பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடியதாக திகழ்கிறது. பசியை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. இதனுடைய சாறை மேலே பற்றாக போடுவதனாலே வீக்கத்தை வற்றச் செய்கிறது, வலியை தணிக்க செய்கிறது. இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை உடைய இந்த வண்டுக்கொல்லி என்கின்ற சீமை அகத்தி நாம் வணங்கி வரவேற்கக்கூடிய ஒரு மருத்துவ குணத்தை பெற்றிருக்கின்ற மூலிகை என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, வண்டுக்கொல்லி என்னும் சீமை அகத்தி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.